ரஞ்சனி நம்ம பொண்ணு இல்ல. நீ எல்லாம் ஒரு பொண்ணானு நீ கேக்குறியாடி? கொஞ்சம் போடுரு சோப்பு சீப்பு சென்ட், 1000 ரூபாய் பணம், கொஞ்சம் 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 சிரிப்பு. இதுக்காகலாம் விழுந்தவதானடி நீ? சிவா, அம்மா அம்மா, நீங்க என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. இனி நம்ம அம்மா நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. நான் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மம் முழுக்க நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறதா எனக்கு தண்டனையும் நினைச்சம்மா. நான் கொடுத்த பாலு உன் உடம்புல ரத்தமா ஓடுது. உங்க அப்பா கொடுத்த உயிர், நீ அவரோட மறு உருவமா நிக்கிற. உன்கிட்ட பேசாட்டியும் உன்னை பார்த்தாவது நான் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். இனியும் என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாதுப்பா. என்னாலயும் தான்மா. நீங்க எப்ப என்கிட்ட பேசுவீங்களோ நான் ஏங்கிட்டு இருந்தேம்மா. அம்மா, நான் தப்பு பண்ணா நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்கம்மா. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. அதை என்னால தாய்க்க முடியாது. இல்லப்பா, எப்பவும் எதுக்காகவும் இனிமே உங்ககிட்ட பேசாம இருக்க மாட்டேன். உன்கிட்ட நான் பேசாம இருக்கிறது உன்னை விட எனக்கு தப்பா பெரிய தண்டனை, தாங்க முடியாத மனவேதனை. சிவா, போனதெல்லாம் போகட்டும். இனிமே நடக்கிறதாவது நல்லபடியா நடக்கட்டும். அமுதாவை நான் பார்த்தேன். நர்மதாவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அவ என்கிட்ட சொன்னா. என் தங்கச்சி என் குடும்பத்துக்கு தீராத அவமானத்தை ஏற்படுத்திட்டா. இனி நீங்க எங்க குடும்பத்துல சம்மந்தம் வச்சு என்ன மருமகளாக்கி உங்க குடும்பத்துக்கும் அவமானத்தை தேடிக்காதீங்க. ஒரு நல்ல இடத்துல நல்ல பொண்ணா பார்த்து உங்க பையனுக்கு கட்டி வைங்கன்னு சொல்றாப்பா. இந்த காலத்துல பண்ணாத பாவத்தையெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு கழுத்துல தாலி ஏறினா போதும்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கு நடுவுல தான் தங்கச்சி நடத்தையால தான் புகுந்த வீட்டுக்கு அவமானம் வருமானு பயந்த அமுதாவை விட நல்ல பொண்ணு எங்க கிடப்பா? அவதாண்டா இந்த வீட்டு மருமக. உங்க கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி போட்டு நர்மதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரதுக்கு நானும் காரணம் ஆயிட்டேன். நீங்க எப்படிமா காரணமாவீங்க? எல்லா பிரச்சனையும் காரணம் ரஞ்சனிதான். ரஞ்சனியா? ஆமாம்மா. என்னையும் அமுதாவை பிரிக்க ரஞ்சனி பண்ண சதியில நர்மதாவும் பாதிக்கப்பட்டிருக்கா. அது மட்டும் இல்லம்மா, அமுதா மேல பழி விழணும், அவளை நம்ம வெறுத்து ஒதுக்கணுங்கிறதுக்காக கங்காக்கா ரஞ்சனி கிட்ட பணம் வாங்கிட்டு தான் கர்ப்பத்தை தானே கலைச்சிட்டு உண்மையும் இப்பதான் தெரிஞ்சது. உன் அக்கா தான் கர்ப்பத்தை தானே கலைச்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய கல் நெஞ்சுக்காரியா? கடவுளே, மனுஷங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இத பாரு சிவா, இனியும் உன்னையும் அமுதாவையும் பிரிக்க நான் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம். போதுமா? தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். வரம்மா. மாப்பிள்ளை சொல்லுங்க மாப்பிள்ள. வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மாமா. ஒரு சந்தோஷமான விஷயம் மாமா, அம்மா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க மாமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். சரிங்க மாமா. என்னங்க சம்பந்தி அம்மா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்களாம். நான் அப்பவே சொன்னேன்ல நல்லபடியா நடக்கும்னு. லட்சுமி, ஆரம்பத்துல இருந்தே ரஞ்சனி பண்றது எதுவுமே சரியில்லை, இது நல்லதுக்கு இல்லைன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டாளா இல்ல நீங்க தான் கேட்டீங்களா? இப்ப எதிர வந்து முடிச்சிருக்கு பாருங்க. ஒரே பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்க. இப்ப அவ
நம்மள தலை நிமிந்து நடக்க முடியாதபடி பண்ணிட்டா. அவ கெட்ட பேர் எடுத்ததோட இல்லாம நமக்கும் கெட்ட பேரை தேடி கொடுத்துட்டா. புருஷனாலையும் நிம்மதி இல்ல, பொண்ணாலையும் நிம்மதி இல்ல. நான் எதுக்குங்க உயிரோட இருக்கணும்? யாராலையும் எனக்கு ஆதரவும் இல்ல, ஆறுதலும் இல்ல. பெத்த பொண்ணு என்ன மோசம் பண்ணிட்டா, கட்டின புருஷன் நீங்களும் என்ன மோசம் பண்ணிட்டீங்க. என்னது? நான் உன்னை மோசம் பண்ணிட்டேனா? உன்னால நான் மோசம் போயிட்டேங்கிறது தான் உண்மை. சும்மா பூசி மெழுகாதீங்க. எனக்காக நீங்க என்ன மோசம் போயிட்டீங்க? நீங்க என்ன மோசம் பண்ணிட்டீங்கிறது தான் உண்மை. லட்சுமி, சாதாரண கூலி தொழிலாளியா இருந்தானா இன்னைக்கு குபேரனா இருக்கிறேனா அதுக்கு காரணம் நீதான். இன்னைக்கு சவுத் இந்தியாவிலேயே பெரிய லெவல்ல ஸ்கிராப் பிசினஸ் பண்றதுல நான் தான் நம்பர் 1. எல்லாரும் பொண்டாட்டிய மகாலட்சுமின்பாங்க. ஆனா எனக்கு மகாலட்சுமியே பொண்டாட்டியே வாச்சுது. அதான் உண்மை. உனக்கு நான் எதுக்காக துரோகம் பண்ணணும்? ஒரே ஒரு உண்மையை மட்டும் தான் உன்கிட்ட மறைச்சேன். அதுவும் உனக்காக, உன் நன்மைக்காக தான். எந்த உண்மையை உனக்காக மறைச்சனோ இப்ப அதே உண்மையை உன் நன்மைக்காக நான் உன்கிட்ட சொல்றேன். ரஞ்சனி நம்ம பொண்ணு இல்ல. கடவுளே, நீங்க என்னங்க சொல்றீங்க? ரஞ்சனிக்கு நீ அம்மாவும் இல்ல, நான் அப்பாவும் இல்ல. நீ இப்படி கதறி அழக்கூடாதுன்னு தான் இந்த உண்மையை எத்தனை வருஷமா உங்ககிட்ட நான் மறைச்சு வச்சேன். உனக்கு 3 தடவையும் குழந்தை உண்டாகி 3 தடவையும் செத்தே பிறந்தது. நாம 2 பேரும் போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமியும் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல, பார்க்காத ஜோசியர் இல்ல. ஆனா என்ன பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. 4வது தடவை நீ குழந்தை உண்டான. இந்த குழந்தையாவது நல்லபடியா பிறக்கணும். இதுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் என்ன உயிரோடே பார்க்க முடியாதுன்னு அழுதுகிட்டே இருந்த. ஆனா விதி 4வது குழந்தையும் செத்தே பிறந்துச்சு. நீ மயங்கி இருந்த. நீ கண்ணு முடிச்சு பார்த்து குழந்தை செத்துடுச்சேன்னு உனக்கு தெரிஞ்சா உயிரோட இருக்க மாட்டியே. என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த. அப்போ உன்னை அட்மிட் பண்ணியிருந்த சுசீந்திர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆயாவா இருந்தவ தான் இந்த வேங்கடத்தா. நீ மயக்கம் தெரியாம இருந்தப்போ அவ என்கிட்ட வந்து ஒரு பொண்ணுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, ஆனா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததான் தெரியும், இன்னொரு குழந்தை பிறந்த விஷயம் தெரியாது, இந்த குழந்தைய நீங்க வச்சீங்கன்னு கொடுத்தா. உன்னை காப்பாத்த எனக்கு வழி தெரியல லட்சுமி. நானும் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டேன். இறந்து போன குழந்தைய யாருக்கும் தெரியாம அடக்கம் பண்ணிட்டு வேங்கடத்தா கொடுத்த குழந்தைய உன் பக்கத்துல படுக்க வச்சேன். நீ அதை நீ பெத்த குழந்தைன்னு நம்பிட்ட. அந்த குழந்தைதாமா ரஞ்சனி. நீ சொன்னியே ஒரே பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்கன்னு. என்னைக்கா ஒரு நாள் ரஞ்சனிக்கு நான் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்ம அப்பா நம்மளை வளர்த்திருந்தா கூட இவ்வளவு செல்லமா வளர்த்திருக்க மாட்டாருன்னு அவன் நினைக்கணுங்கிற ஆசையில தான் குழந்தையே இல்லாத அந்த அப்பா அந்த குழந்தைய என் ரஞ்சனிய என் உயிருக்குயிரா வளர்த்தேன். இது தப்பாமா? தப்பு இல்லைங்க, தப்பு இல்ல. உங்களை புரிஞ்சுக்காம நான் தான் இத்தனை நாளா தப்பு தப்பா பேசி தப்பு தப்பா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க லட்சுமி. இந்த உலகத்துல ஆம்பளைங்களுக்கு பெரிய தண்டனை எது தெரியுமா? புரிஞ்சிக்காத பொண்டாட்டி தான். அந்த தண்டனையை நான் அனுபவிக்கணும்னு என் தலையில ஆண்டவன் எழுதிட்டான். அனுபவிச்சிட்டேன். இதுக்கு நீ என்ன பண்ணுவ? பரவாயில்ல, இப்பயாவது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும். எங்க வேங்கடத்தா ரஞ்சனி நம்ம குழந்தை இல்லைன்னு வெளியில சொல்லிடுவாங்கிற பயத்துல தான் சுசீந்திரத்தை விட்டு சென்னைக்கு வந்தேன். ஆனா அந்த வேங்கடத்தா என்ன தேடி சென்னைக்கு வந்துட்டா. அவ வாயை அடைக்கிறதுக்காக பணத்தை பணம்னு பார்க்காம அப்பப்ப அள்ளி கொடுத்தேன். அவ உன்னை பாத்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டேன். ஆனா அவ பெரிய சதி திட்டத்தோட அவ பேத்தி ரோஜாவை நம்ம வீட்டுக்கே அனுப்பி பழக வச்சிட்டா. இப்ப நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ன ஆட்டி படைச்சா. அவளை பார்த்து நான் பயந்ததுக்கு இதான் லட்சுமி காரணம். என்ன மன்னிச்சிருங்க. இத்தனை வருஷமா நீங்க இவ்வளவு பெரிய வேதனையை மனசுல சுமந்துக்கிட்டு அதை வெளிக்கட்டிக்காம இருந்திருக்கீங்க. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் தாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மை எந்த காரணத்தை கொண்டும் ரஞ்சனிக்கு தெரியவே கூடாதுங்க. அவளால இதை தாங்கிக்கவே முடியாது. அம்மா,
ரஞ்சனியோட உண்மையான அப்பா அம்மா யாருங்க? தங்கமும் சத்தியமூர்த்தியும் தான். அமுதாவோட கூட பிறந்த தங்கச்சி தான் ரஞ்சனி. அக்கா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் தங்கச்சி இப்படி போராடுறாளா? அவளுக்கு அக்கான்னு தெரியாத லட்சுமி. அது தெரியாம இருக்கட்டுங்க. ரஞ்சனி என் பொண்ணு. அவ எனக்கு வேணும். அவ எனக்கு வேணுங்க. லட்சுமி, லட்சுமி அழாதம்மா. கண்டிப்பா ரஞ்சனி நம்ம கூட தாமா இருப்பா. அழாத. என்னடி வழி மறைக்கிறியா? நான் வழி மறைக்கல. நாங்க பாட்டுக்கு எங்க வழியில தான் போயிட்டு இருக்கோம். நீங்க தான் இடையில வந்து எங்க வழியை மறைக்கிறீங்க. என்ன வம்புக்கு இழுக்கிறியா? நான் வம்பு கிழக்கல. நீங்க தான் என் வீட்டு வரைக்கும் வந்து கேவலமா கீழ்த்தனமா பேசி வம்பு கிழக்குறீங்க. என்னடி லோக்கலா பேசுற? நீங்க தான் படு லோக்கலா நடந்துக்கிட்டீங்களே. தெரியுதுல்ல? படி. ஒரு நிமிஷம் போறேன். கண்டிப்பா போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உன்னை கேட்டுட்டு போறேன். என்னடி கேட்க போற? உங்களை என் கூட பிறந்த அக்காவா நினைச்சு பழகுனேனே, எனக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க. என்னடி பண்றது? நீ அமுதாவோட தங்கச்சியை பிறந்து தொலைச்சிட்டியே. அதான் அவளுக்கு எங்கெல்லாம் அடிச்சா வலிக்குமோ அங்கெல்லாம் அடிக்க வேண்டிய இருந்தது. அவளுக்கு வலிக்கணும், வலியில துடிக்கணும்னு தான். உன்னை மட்டும் இல்லடி, அமுதா ஆசையா ஒரு நாய்க்குட்டி வளர்த்தா கூட அதை என் கார்ல ஏத்தி கொன்னுடுவேன். அதை பார்த்து அமுதா துடி துடிச்சு போவாளே, அதை பார்த்து நான் ரசிப்பேன். அப்படி இருக்கும்போது அவளோட ஒரே செல்ல தங்கச்சி உன்னை சும்மா விட்டுடுவேனா? நாஸ்தி பண்ணிட்டேன்ல. கொஞ்ச நாள் உங்க குடும்பத்துல தானே புயல தாண்டவம் ஆட வச்சிட்டேன்ல. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ எல்லாம் ஒரு பொண்ணானு நீ கேக்குறியாடி? கொஞ்சம் போடுரு. சோப்பு, சீப்பு, சென்ட், 1000 ரூபாய் பணம், கொஞ்சம் 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 சிரிப்பு. இதுக்காகலாம் விழுந்தவதானடி நீ. படி படி. போறேன். ஆனா நீ நினைச்ச மாதிரி என்ன சீரழிக்க முடியலையே. என்ன கர்ப்பமாக்குன ஒரு கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்ட என் அக்கா. அவளால உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க முடிஞ்சது. ஆனா அவளால எக்காரணத்தை கொண்டும் சிவா மூலமா அவ கழுத்துல தாலி வாங்கிக்க முடியாது. எல்லாத்துலயும் எப்படி தோத்து போனியோ அதே மாதிரி இதுலயும் கடைசியா தோக்க போறது நீதான். பாக்கலாண்டி, தோக்கறது அமுதாவா இல்ல இந்த ரஞ்சனியான்னு. கொலை பண்ணியாவது இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். அக்கா, 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 அக்கா. தர்மதா இங்கதான் இருக்க. சொல்லுடி, எதுக்கு கத்திட்டு இருக்க? வழியில அந்த ரஞ்சனியை பார்த்தேன்க்கா. உங்களுக்கு கூட பிறந்த அக்காவா நினைச்சேனே. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டேன்க்கா. அதுக்கு அசிங்க அசிங்கமா பேசுறாக்கா. ஏய், அசிங்கமா தானே பேசும். நீ எதுக்கு அவகிட்ட அனாவசியமா பேசிட்டு இருக்க? அதானே, நீ எதுக்குடி அவகிட்ட பேசுன? ஏதோ பழகின பாவத்துக்கு மனசு கேட்காம பேசியிருப்பா. அவ கூட பழகினதே பாவம் தானப்பா. ஏய், நீ எதுக்கு அவகிட்ட எல்லாம் போய் பேசுற? துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற மாதிரி, அப்படி ஒருத்தி எதிரில வராங்கிற நினைப்பே இல்லாத மாதிரி கண்டும் காணாம ஓரமா போயிட வேண்டியதானே? பைத்தியத்தை பார்த்து சிரிச்சா அது கையில கிடக்கிறத எடுத்து அடிக்கதான் செய்யும். இங்க பாருடி, எதுக்குடி உனக்கு இது வேண்டாத வேலை? வேலையில போற ஓனா மாப்பிள, நீங்க சொல்லுங்க மாப்பிள. நர்மதா, அந்த ரஞ்சனியை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவ பொண்ணே இல்ல, ஏன் மனுஷியே இல்ல. அவளை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ்வளவு எதுக்கு அவளை அவளாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. சிவாமுதா விஷயத்துல ரஞ்சினி ஒரு சைக்கோ மாதிரி தான் பிஹேவ் பண்றா. அவ என்ன பேசுறா, என்ன செய்யறான்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்குது. சிவாவுக்காக அவ அம்மா, அப்பா, சொத்து, பத்து எல்லாத்தையும் விட்டு நடுத்தெருவுக்கு வந்தவ. அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா மத்தவங்களை நடுத்தெருல நிக்க வைக்கிறதுக்கு அவ தயங்க மாட்டா. ஆமாங்க,
உங்க அக்கா வசந்த உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கலாம், ஆனா சிவாவை அவ கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியாது. அவங்க கல்யாணம் நடக்கவே நடக்காது, நடத்த விட மாட்டேன். கொலை பண்ணியாவது அவங்க கல்யாணத்தை நிறுத்துவேன்னு வெற பிடிச்ச மாதிரி கத்துறாக்கா. கொலை பண்ணியாவது கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னாளா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நர்மதா, இப்போ நீ கன்சீவா இருக்க. இப்போ அவளை பத்தியெல்லாம் நினைச்சு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நீ எதுக்கு வெளியில தனியா போன? இல்லங்க, லெண்டிங் லைப்ரரியில புக் எடுக்க போனேன். இனிமே எங்கேயும் நீ தனியா போக தேவையில்ல. அமுதா, அவளை உள்ள கூட்டிட்டு போமா. வடி. ஐயோ, என்னங்க இது? ஏதோ கல்யாணத்தை நிறுத்த சதி பண்றா. அது அமுதா மேல இருக்கிற பொறாமையில தான். கல்யாணம் நடந்து முடிஞ்சா அடங்கிடுவான்னு பார்த்தா இப்ப என்னடானா கொலை பண்ணுவேன்னு சொல்லிருக்கா. கொலை பண்ற அளவுக்கு கொடூரமானவளாங்க அவ. அட விடு தங்கம், அவளுக்கும் அமுதா வயசு தான், அவளும் சின்ன பொண்ணு தான். ஏதோ தெரியாதனமா சிவாவை விரும்பிட்டா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா. இப்போ அமுதாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் கேட்ட உடனே ஏதோ ஆத்திரத்தில் உளறா, அவ்வளவுதான். இல்ல மாமா, ரஞ்சனி லேசப்பட்டவல்ல. அவ எல்லாத்துக்கும் துரிஞ்சவன் எனக்கு நல்லாவே தெரியும். அவ கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதை நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. என்ன ஷாக்கா இருக்கா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்னோட வெல்விஷருக்கு ஏசிலே எப்படி வேர்க்குது பாத்தியா? அது உடம்பு புழுக்கம் இல்லங்க, மனசு புழுக்கம் இல்ல ரஞ்சினி? ஆமாமா, உள்ளுக்குள்ள புழுங்கும்ல, வயிறு எரியும்ல. இதெல்லாம் நல்லா இருக்கிறவங்கள பார்த்தா மேடம்க்கு தானா உண்டாறது தானே. முதுகுக்கு பின்னாடி கத்தி வச்சுக்கிட்டு முகத்துக்கு முன்னாடி அன்பா அக்கறையா பணிவா கனிவா, அடடடடடா, என்ன நடிப்பு என்ன நடிப்பு! நவரசங்களையும் புழிஞ்சு ஊத்துற ரஞ்சினி. நான் மட்டும் ஜூரியா இருந்தேன்னா சிறந்த வாழ்நாள் குணச்சித்திர விருது உனக்கு தான். என்னடி அமைதியா இருக்கேன்னு பாக்குறியா? கூட ஆள் இருக்கிற தைரியத்துல வீடு தேடி வந்து கலாய்க்கிறியா? ஆமாடி, கூட ஆள் இருக்கிற தைரியம் தான். ஏன் ஆள் இருக்கிற தைரியம்? ஊரறிய அவருக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. என் கழுத்துல தாலி கட்ட போறவரு என் கணவரு. அவர் இருக்கிற தைரியத்துல தாண்டி நான் பேசுறேன். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்ல முடியா? அப்போது அவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், உனக்கு தான் எங்க உயிர் வேணும்னு கேட்டியாமா? எங்க 2 பேர் உயிர்ல யார் உயிர் வேணும்? யாரை கொல்ல போற? என்னையா இல்ல அமுதாவையா? 2 உயிரும் ஒண்ணுதான். கொன்னா கூட எங்களை உன்னால பிரிக்க முடியாது. நான் செத்தாலும் அமுதா புருஷனா தான் சாவேன். அமுதா செத்தாலும் சிவா பொண்டாட்டியா தான் சாவா. சும்மா இந்த கொலை பண்ண போறேன் பூச்சாண்டி வேலை என்ன காட்டாத. நீ என்ன பண்ணாலும் எங்களை பிரிக்க முடியாது. அமுதா கழுத்துல நான் தாலி கட்ட தான் போறேன். இந்த கல்யாணம் நடக்கிறத நீ பார்க்க தான் போற. உன் கண்ணு முன்னாடியே நானும் அமுதாவும் 100 வருஷம் வாழ்ந்து காட்டுறோம். நீயும் நல்லவளா திருந்தி ஒரு நல்ல பையனை கட்டிக்கிட்டு வாழ்ற வழியை பாரு. வீணா அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சிட்டு உன்னை நீயே அழிச்சுக்காத. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. வாட்டா, வா அமுதா போலாம். அவமானப்படுத்தப்பட்ட ரஞ்சனியின் அடுத்த அடி என்னவாக இருக்குமோ?